தான் நாங்கள் கவனிக்க இருக்கிறோம். அதை ஏற்கனவே டிலான் வழிநடத்தலின் போது அவர் அதை பயன்படுத்தி இருந்தார். ஆகவே நான் உங்களுக்கு உதவியாக 6ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். சங்கீதம் 139. அந்த சங்கீதம் 139 தான் நாங்கள் கவனிக்க இருக்கிறோம். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் 6ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார். அந்த சங்கீதத்தை நாங்கள் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். நாங்கள் தலை வணங்கி ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்வோம். அந்த வார்த்தைகளிலிருந்து அவரை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யட்டும். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் ஆண்டவரே, உம்முடைய திருச்சமூகத்துக்கு நாங்கள் கூடி வந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை ஆதரிப்பதனால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் திறந்திருக்கிற வேத வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. அந்த வார்த்தைகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தருளும். ஆண்டவரே, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உமது வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் என்று சொன்னேன். நாங்கள் பிழைக்கும்படி உம்முடைய வாயிலிருந்து பிறந்திருக்கிற வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும். அடியவர்கள் நாங்கள் ஆண்டவரே, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல உம்முடைய பிரசன்னத்துக்காகவும் உம்முடைய வார்த்தைகளுக்காகவும் வாஞ்சித்து நாங்கள் தாகமாய் இருக்கிறோம். ஆண்டவர் எங்களை போஷித்து நீர் காத்து உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு உதவி செய்யும். இப்படி பரிசுத்தாவி அளவில்லாமல் கொடுத்து எங்களை ஆதரிக்கும்படி எங்கள் ஆண்டவர் அருமை இரட்சகருமாகிய இயேசு பிரபு நாமத்திலே ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் அருமை தகப்பனே, ஆமென். அங்கே சங்கீதக்காரன் 130ஆம் சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அல்லது அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் முடிக்கிறதை நாங்கள் அங்கே அந்த சங்கீதத்திலே வாசிக்கிறோம். உண்மையில் இந்த சங்கீதம் கடவுளை அறிவதை குறித்தும் அந்த அறிவை நாங்கள் எங்கே பிரயோகிக்க வேண்டும் என்பதை குறித்தும் எங்களுக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதங்கள் உண்மையிலே மிஸ்மோர் என்ற எபிரேய வார்த்தையில் அழைக்கப்பட்டு அதனுடைய உண்மையான அர்த்தம் துதி என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதாவது பல்வேறு துன்பம் பாடுகள் மத்தியிலே கடவுளை நாங்கள் துதிக்க முடியும். முடிவிலே கடவுள் எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தின்படி தம்முடைய மகிமைக்கும் தம்முடைய பிள்ளைகளுடைய நன்மைக்கு ஏதுவாகவும் மாற்றுவார் என்ற நம்பிக்கையை சங்கீதங்கள் முழுவதும் வெளிப்படுத்துவதை நாங்கள் அவதானிக்கிறோம். நாங்கள் சாம்ஸ் என்ற வார்த்தையை பாவிக்கிறோம். உண்மையில் அது கிரேக்க வார்த்தை. உண்மையில செப்டுவஜின்ட் மொழிபெயர்ப்பின் போது சங்கீதத்துக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் சாமூஸ் என்கிற கிரேக்க வார்த்தை. அந்த வார்த்தையிலிருந்து தான் உண்மையில சாமோஸ் என்கிற வார்த்தை, அந்த வார்த்தையிலிருந்து தான் சாம்ஸ் என்கிற வார்த்தை ஆங்கிலத்திலே வருகிறது. லத்தீனிலே புல்கேட் அதை மொழிபெயர்க்கிற போது சாமோஸ் என்ற லத்தீன் வார்த்தையை பயன்படுத்தி இருந்தது. அதனுடைய பொருள் இந்த நரம்பு, கிட்டார் மாதிரி நரம்பு அல்லது கம்பி இசைக்கருவிகளினாலே வாசிக்கப்படுகிற பாடல்கள் என்பதுதான் அந்த சங்கீதம் என்ற வார்த்தையினுடைய பொருள். உண்மையிலே 150 சங்கீதங்கள் பல்வேறு எழுத்தாளர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அரைவாசி சங்கீதம் தாவீது அரசனாக எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது உண்மையிலே உடன்படிக்கை மக்களின் ஒருவனாக இருந்து பல சங்கீதங்கள் எழுதியிருக்கிறார். இன்னொரு பக்கத்திலே கடவுளுடைய அரசாட்சியை கொடுக்கிற இறை அரசை பிரதிபலிக்கிறவராக அரசனாக பல சங்கீதங்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் அவருக்கு ஏறத்தாழ ஒரு 50 விதமான சங்கீதங்களில் 150 50 விதமான சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் சங்கீதங்கள் உண்மையிலே 1000 வருஷ காலங்களில் எழுதப்பட்டது. உதாரணமாக நீங்கள் கவனிக்கலாம், 90ஆம் சங்கீதத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொன்னால் அது மோசையினால் எழுதப்பட்டிருக்கிறது. 126ஆம் சங்கீதத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொன்னால் அது சிறையிருப்புக்கு பிற்பட்ட காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் சங்கீதங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷ காலங்களிலே எழுதப்பட்ட பாடல்கள். அதை அந்த 150 பாடல்களையும் சிலர் சேர்ந்து ஒரு 5 புத்தகங்களாக தொகுத்து எங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார்கள். அந்த தொகுப்பை குறித்து அதே விதமாக தொகுத்தார் என்பதை குறித்து நாங்கள் அறிவதும் சுவாரஸ்யமானது. அதை நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் அதை கவனிக்கலாம். இந்த 150 சங்கீதங்களும் பிரதானமான எழுத்தாளராக தாவீது, மற்றபடி நான் சொன்னது போல மோசேஸ், சாலமோன் மற்றும் பல்வேறு அல்லது யார் எழுதுன்னு தெரியாது அல்லது ஆசாப் எழுதிய சங்கீதங்கள், கோரேசின் புத்திரர் எழுதிய சங்கீதங்கள் என்று சொல்லி பல்வேறு எழுத்தாளர்களால் இந்த சங்கீதங்கள் எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். அவை பல்வேறு தீம்ஸை அது பேசியிருக்கிறது. குறிப்பாக இறை அரசை கொண்டாடுகிறதாக, கடவுளே உலக அண்டசராசத்தின் ஆட்சியாளர், படைப்பாளர், அவரே மீட்பர், அவரே எங்களை மீட்டு காத்து பாதுகாத்து நடத்துகிறவர் என்ற உண்மைகளை சங்கீதம் அங்கே கொண்டாடுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். இங்கே தாவீது எழுதிய இந்த 139ஆம் சங்கீதம், தாவீது உண்மையிலே தனது நிலையை கடவுளுக்கு மறைவானது தன்னத்தில் ஒன்றும் இல்லை என்பதனாலே தன்னுடைய நிலையை கடவுள் ஆராய்ந்து அறிந்து
உண்மையிலே தன்னிடத்தில் எந்த குறையும் காணப்படவில்லை என்பதை அவர் உறுதிப்படுத்த வேண்டும், அல்லது அவ்விதமான குறைபாடுகள் தன்னிடத்தில் காணப்படும் என்று சொன்னால் கடவுள் அதை தனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே இந்த சங்கீதத்தில் பேசி இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். அதுதான் நாங்கள் இந்த சங்கீதத்தில் நாங்கள் கவனிக்க இருக்கிறோம் என்றால் இது ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு மாபெரும் சங்கீதம். என்றால் கடவுளுடைய ஒரு சர்வகாதிபத்திய அமுள்ள ஆண்டவரை ஒரு மிகவும் பர்சனலான முறையிலே தாவீது அணுகி வருவதை அங்கே நாங்கள் வாசிக்கிறோம். அங்கே அந்த சங்கீதம் கடவுளுடைய முக்கியமான 3 குணவியல்களை அல்லது 3 தன்மைகளை பற்றி பேசி அதை தாவீது தன்னுடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்துவதை நாங்கள் அங்கே அவதானிக்கிறோம். அதாவது யார் கடவுள் என்ற அறிவு எவ்விதமாக என்னுடைய வாழ்க்கையை பாதிக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் யோசிப்பது மிகவும் முக்கியமானது. அதுக்கு இந்த சங்கீதம் மிகவும் உதவியானது. நாங்கள் கடவுளை அறிவது மட்டும் போதாது, அந்த அறிவு எனக்குள் என்ன தாக்கத்தை கொண்டு வர வேண்டும். அதாவது கடவுள் பரிசுத்தர், சோ வாட்? கடவுள் பரிசுத்தர் என்பதனாலே எனக்கு அந்த உண்மை சொல்லுகின்ற செய்தி என்ன? கடவுள் அன்பானவர், சோ வாட்? கடவுள் அன்பானவர் என்பதனாலே எனக்கு அது சொல்லுகிற உண்மை என்ன என்னுடைய வாழ்க்கைக்கு? அவை நாங்கள் என்னத்தை யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், where do we learn our theology and where do we apply our theology? knowing theology and doing theology. நாங்கள் எங்கே கடவுளை குறித்து அறிந்து கொள்கிறோம், நாங்கள் அந்த அறிவை எங்கே பிரயோகிக்கிறோம் என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். ஆனால் இந்த சங்கீதம் உண்மையில் கடவுளுடைய அறிவை நாங்கள் எங்கே பெற வேண்டும் என்பதை மட்டுமல்ல, உண்மையில் அந்த அறிவை நாங்கள் உண்மையில் முதலில் எங்கே பிரயோகிக்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக எங்களுக்கு காண்பிக்கிறது. யோசித்து பாருங்கள், தாவீது கடவுளை எங்கே அறிகிறான்? உண்மையிலே அவன் அவனுடைய காலத்திலே அவனுக்கு இருந்தது மோசேயினுடைய தோரா, 5ஆகமம் அல்லது அதுக்கு பிற்பாடு எழுதப்பட்ட ஒரு சில நியாயாதிபதிகள் புத்தகங்கள் அவனுடைய காலத்திலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அடிப்படையிலே அவன் தோராதான் அவனுடைய காலத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான புத்தகம். அதிலிருந்து அவன் கடவுளை அறிகிறான். தோராவில் மட்டுமல்ல, அவன் தனிப்பட்டவனாக இந்த பூமியிலே கடவுளை நம்புகிற ஒரு சமூகத்திலே பிறந்து வாழ்கின்ற பொழுது, அவன் ஒரு மேய்ப்பனாக ஒரு ஃபீல்டிலே அவன் ஆடுகளை மேய்க்கிற பணியில் இருக்கிற பொழுது அங்கே கடவுள் தன்னோடு இடைப்பட்டு தன்னை பாதுகாத்து வழிநடத்துகிற முறைகளை அவன் கண்டு அங்கே கடவுளை அறிகிறான். 1 சாமுவேல் 14 நாங்கள் வாசிக்கிறோம், அங்கே கோலியாத்தை எதிர்கொள்கிற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அவன் எவ்விதமாக கடவுள் தன்னுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு தன்னை காத்தார், தன்னுடைய மேய்ப்பத்துவ பணியிலே ஆடுகளை மேய்க்கிற பணியிலே கடவுள் எவ்வாறு ஆபத்தான சவாலான சூழ்நிலைகளிலே தன்னோடு இருந்தார் என்பதை அவன் நினைவு கூறுகிறான். அந்த அறிவு நிமித்தமாக அவன் தெளிவாக கோலியாத் மூலமாக வருகிற சவாலை எதிர்கொள்ள முடியும் என்று அவன் அங்கே நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான். அவை நாங்கள் எங்கே கடவுளை அறிகிறோம், நாங்கள் எங்கே அந்த அறிவை பிரயோகிக்கிறோம்? இது ரெண்டுமே மிக முக்கியமானது. உண்மையிலே நாங்கள் எங்களுடைய பர்சனல் லைஃப்லே எந்த அளவுக்கு நாங்கள் அந்த அறிவை பயன்படுத்துகிறோம்? அங்கே கோலியாத்தை சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். அவன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எவ்விதமாக அவன் அதை பயன்படுத்துகிறான். முதலாவது நாங்கள் கேட்க வேண்டிய கேள்விதான், நாங்கள் எங்கே கடவுளை அறிகிறோம்? அந்த அறிவுக்கு நாங்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், நான் வாசித்த 6ஆம் வசனத்திலே அங்கே தாவீது சொல்லுகிறான், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. உண்மை குறித்த அறிவு, உண்மை நான் அறிகிற பொழுது, உண்மை குறித்து நான் வாசிக்கிற பொழுது, அங்கே தோராவிலே மோசையின் எழுத்துக்களிலே இருந்து நீர் யார், நீர் எப்படி மீட்பை நீர் திட்டமிட்டு இருக்கிறீர், அந்த மீட்புக்காக ஒரு இனத்தை நீர் எவ்விதமாக அழைத்து அந்த இனத்தை எவ்விதமாக மீட்டு ரட்சித்து குடியேற்றினீர், அந்த இனத்துக்கு ஒரு அரசனை நீர் எப்படி கொடுத்து, இந்த உண்மைகளை எல்லாம் நான் கற்றுக்கொள்கிற பொழுது, இந்த அறிவு, நீர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்பதை அறிவர், நீர் எவ்விதமான ஒரு கர்த்தர் என்பதை புரிந்து கொள்வது, இந்த அறிவு உண்மையிலே ஆச்சரியமாயிருக்கிறது. இந்த அறிவு எனக்கு எட்டாத உயரத்தில் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் என்று யோசிக்கிறார். ஆகவே கடவுளை பற்றிய அறிவு, உண்மையிலே கடவுளை அறிவது என்பது மிகவும் உயர்ந்தது. நாம் அறியக்கூடிய எந்த அறிவையும் விட அது மிகச் சிறந்தது. நாங்கள் பல்வேறு விஷயங்களை அறிய வேண்டும் என்று நாங்கள் முயற்சிக்கிறோம். நாங்கள் விஞ்ஞானத்தை அறிகிறோம், தொழில்நுட்பத்தை அறிகிறோம், அரசியலை அறிகிறோம், இசையை அறிகிறோம். நாங்கள் பல்வேறு விஷயங்களை உலகத்தில் அறிந்து அவற்றை பயன்படுத்துகிறோம், அதில் கருத்துள்ளவர்களாயிருக்கிறோம். அவை உண்மைதான், அவையெல்லாம் வாழ்க்கைக்கு பயனுள்ளவைகள். ஆனால் அவை எதுவுமே கடவுளை அறிகிற அறிவுக்கு சமமானதல்ல. என்றால் கடவுளை அறிகின்ற அறிவு எவ்விதத்தில் பயனுள்ளது என்றால், அது இந்த உலகத்துக்கும் நித்தியத்துக்கும் பயனுள்ள ஒரு விஷயம் கடவுளை அறிவது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், நாங்கள் எத்தனை பேர் கடவுளை அறிகின்ற அறிவுக்கு எங்கள் நேரத்தை கொடுத்து நாங்கள் கடவுளை அறிய முயற்சிக்கிறோம்? எத்தனை பேர் நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம்? எத்தனை பேர் நாங்கள் வேதத்தை வாசிக்கிற வேதாந்தத்தை தியானிக்கிறோம்? எத்தனை பேர் ஒரு 15 அல்லது 30 நிமிஷமாவது ஒவ்வொரு நாள் காலையிலும் கடவுளுடைய வார்த்தையை நான் வாசித்து அதை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக எங்களை நாங்கள் செலவிடுகிறோம்? நாங்கள் பல்வேறு விஷயங்களை அறிவதற்கு நாங்கள் நேரத்தை செலவிடுகிறோம். நாங்கள் எங்களுடைய போனை பயன்படுத்தி இப்பொழுது டிவைஸிலே நாங்கள் பல்வேறு விஷயங்களை அறிய முடியும். உலகம் ஒரு தொழில்நுட்பத்தின் டிஜிட்டல் உலகமாக மாறி அது இப்பொழுது தொழில்நுட்பத்தின் விளைவாக எங்களுடைய கைகளிலே முழு உலகம் இருக்கிறது. நாங்கள் அநேக நேரங்களில் அதிலே நாங்கள் செலவிடுகிறோம். ஆனால்
இந்த தலையீடும் இல்லாமல் இறைவன் என்னோடு பேசி இருக்கிறார். நான் அவரை அறிய வேண்டும் என்று அவர் விரும்பி தன்னை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னு சொன்னால் அந்த இறைவனை அறிவதற்கு நான் எவ்வளவு ஆர்வம் உள்ளவனாக இருக்கிறேன். இந்த பூமிக்குரிய மட்டுமல்ல, நித்தியத்துக்கும் எனக்கு பயனளிக்க தக்க அந்த அறிவுக்காக எவ்வளவு நேரத்தை நான் ஒரு நாளில் செலவிடுகிறேன். எவ்வளவு நேரத்தை நான் கடவுளை அறிகின்ற அறிவுக்காக, அவருடைய வார்த்தையை வாசிப்பதற்காக, அந்த வார்த்தைகளை தியானித்து கடவுள் யார் என்பதை விளங்கிக் கொள்வதற்காக, என்னை படைத்தவரை, என்னை காண்பவரை, என்னை அறிந்து கொள்கிற ஆண்டவரை நான் அறிவதற்காக எவ்வளவு நேரத்தை நான் செலவிடுகிறேன். அல்லது எங்களுடைய பிள்ளைகள் கடவுளை அறிகின்ற அறிவை அடைவதற்காக நாங்கள் அவர்களுக்கு என்ன உதவிகளை செய்கிறோம்? அல்லது எவ்வளவு தூரம் வேதத்தை வாசிக்க நாங்கள் அவர்களை ஊக்கப்படுத்துகிறோம்? நாங்கள் அவர்களை பல்வேறு விஷயங்களை படிக்க சொல்லுகிறோம். அது நல்லதுதான். அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் தேவை. அவர்களுக்கு மெட்ஸ் தேவை, தொழில்நுட்பம் தேவை, அவர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் உலகத்தில் தேவைதான். வாழ்வதற்கு தொழில் தேவை, இதெல்லாம் தேவைதான். ஆனால் இவை எதுவுமே அவர்களை மீட்காது. இது எதுவுமே அவர்களுக்கு நித்தியத்துக்கு எந்த பயனையும் கொண்டு செல்லாது. மாறாக கடவுளை அறிகின்ற அறிவுதான் நித்தியத்துக்கும் பயனுள்ள அறிவு. கடவுளை அறிகின்ற அறிவு அது ஒரு ஆச்சரியமான அறிவு. மனித குலத்தினாலே இயல்பாக சொந்தமாக கண்டுபிடிக்க முடியாத, கடவுளே வெளிப்படுத்துவதன் மூலமாக மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு. ஆனால் கடவுள் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆச்சரியமாக. கடவுள் ஒரு இஸ் நாட் a distance God. சிலர் விதமாக நம்புகிறார்கள், கடவுள் உலகத்தை படைத்து விட்டு அது தன்னுடைய பாட்டிலே இயங்கட்டும் என்று சொல்லிவிட்டு அவர் தூரத்தில் இருந்து அவதானித்துக் கொண்டிருக்கிறார். மற்றபடி அவர் உலக வாழ்க்கையில் தலையிடுவதிலே அவர்களுடைய டிஸ்டன்ஸ் காட் என்று அழைக்கிறார்கள். கிடையாது. கடவுள் மனித வாழ்க்கையின் மீது மிகுந்த அக்கறை உள்ளவராக, தன்னால் படைக்கப்பட்ட மனிதர்களுடைய நிலை குறித்து, அவருடைய வீழ்ச்சியை குறித்து, அவருடைய மீட்பை குறித்து மிகுந்த அக்கறை உள்ளவராக அவர் இருக்கிறார், இருந்திருக்கிறார். அதனால்தான் அவர் அந்த மீட்பை குறித்து மக்களுக்கு காண்பிப்பதற்காக, மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பதற்காக, அந்த மீட்பை அவர்கள் அணைத்துக் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த மீட்பை பற்றி, அந்த மீட்பரை குறித்து அறிய வேண்டும் என்று சொல்லி இந்த 66 புத்தகங்கள் மூலமாக இந்த உலகத்தோடு பேசி இருக்கிறார். அப்படின்னு சொன்னால் அவரால் படைக்கப்பட்ட மனிதர்களாக அந்த கடவுளை அறிவது, அந்த வெளிப்பாட்டின் மீது ஈடுபாடு உள்ளவர்களாயிருப்பது, அந்த வெளிப்பாட்டை கடவுளோடு பேச வேண்டும் என்று நேரத்தை செலவிடுவது எவ்வளவு முக்கியமானது என்று யோசித்து பாருங்கள். ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும், நான் கேட்க வேண்டும், நான் அதிகாலையிலே முதலாவது செய்கிற நடவடிக்கை என்ன? நான் முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் எந்த நடவடிக்கையை செய்கிறேன்? நான் எழுந்தவுடன் கடவுளோடு நேரத்தை உண்மையில் செலவழிக்கிற மனுஷனாக இருக்கிறேன். நான் உண்மையிலேயே மீட்கப்பட்ட மனுஷனாக இருந்தால், அல்லது எனக்கு உண்மையிலே மீட்பு தேவை என்று நீங்கள் யோசித்தால், நீங்கள் மீட்கப்படாத ஒருவராக இருக்கலாம். உங்களுக்கு மீட்பு எங்கே கிடைக்கும்? அரசியலை வாசிப்பதனாலேயோ, அல்லது விஞ்ஞானத்தை வாசிப்பதனாலேயோ, அல்லது கணக்கை போட்டு பார்ப்பதனாலேயோ, அல்லது பெரிய மியூசிஷியனா இருப்பதனாலே யாருக்கும் மீட்பு கிடைக்காது. இதெல்லாம் தெரிந்து எல்லாரும் நரகத்துக்கு தான் போகணும். கடைசி மீட்பு ஒரே ஒரு முறைமையில் மட்டும்தான் கிடைக்கும். கடவுளை அறிந்து அவருடைய வெளிப்பாட்டை விசுவாசித்து நம்பிக்கையோடு அதை அணைத்துக் கொள்வதனால் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு மீட்பு கிடைக்கும், நித்தியத்துக்கும் அவன் வாழ்வுக்கு பயன் உண்டாகும். அது எங்கே கிடைக்கும்? அது உண்மையிலே கடவுளுடைய வார்த்தையில் தான் கிடைக்கும். கடவுளுடைய வார்த்தை மட்டும்தான் மனிதனுக்கு அதை கொடுக்க முடியும். அதுதான் தாவீது இங்கே சொல்கிறான், உம்மை அறிகின்ற அறிவு எவ்வளவு உயரமாக இருக்கிறது, எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. It's wonderful, it's amazing. அது ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு. என்னால் நீர் எப்படிப்பட்ட கடவுள் என்பதை யோசிப்பது. மேலே சங்கீதம் 139 கடவுளுடைய 3 முக்கியமான தன்மைகளை எடுத்து தாவீது அங்கே பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். கடவுள் சகலம் அறிந்தவர், the omniscience of God. கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறவர், the omnipresence of God. மூன்றாவது கடவுள் சிருஷ்டிகர்த்தர், God is the creator, அல்லது omnipotence of God என்று சொல்வதாக இருந்தார். அவர் கடவுளுடைய முக்கியமான 3 குணாதிசயங்களை அவன் யோசிக்கிறான். அப்படி யோசிக்கும் பொழுது இந்த அறிவு அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவன் சொல்றான், நான் தூங்கும் பொழுது நான் எல்லாவற்றையும் மறந்து போகிறேன். நான் ஒரு மரணத்தின் நிலை மாதிரி ஒரு தூக்கத்துக்குள்ளே போய்விடுறேன். ஆனால் நான் விழிக்கும் போது எனக்கு முதலாவது தெரிகிற விஷயம் என்ன? நான் உம்மண்டையில் இருக்கிறேன், என்னுடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன். When I get up from my bed, the one thing I remember, ஒரு விஷயம் எனக்கு உடனே தெரியும், என்றால் I am in your presence. உம்முடைய பிரசன்னத்திலே நான் இருக்கிறேன். There is no way, உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் மறைந்து போகக்கூடிய ஒரு இடம் கிடையாது. இது ஒரு ஆச்சரியமா இருக்குது எனக்கு சொல்கிறார். Do we feel that? உண்மையிலே இறை மக்களாக நாங்கள் காலையில் எழும்பும் பொழுது
நித்திரையிலிருந்து கண்ணை முழிக்கும் பொழுது God is with me, கடவுள் என்னோடு இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் நான் இருக்கிறேன். அவருடைய பிரசன்னத்துக்கு அப்பாலே நான் எங்கும் செல்லக்கூடிய ஒரு நித்திரையின் நேரத்திலே 6 மணித்தியாலமோ 5 மணித்தியாலமோ நான் ஒன்றும் சிந்திக்காமல் இருக்கலாம். நான் சிந்திக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தெரிகிற உண்மை என்னவென்றால், I am in your presence. நான் உம்முடைய பிரசன்னத்தில் நான் விழிக்கும் போது பிரசன்ன தண்டையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால அவன் சொல்லுகிறான், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த அறிவுதான் எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதா இருக்கு. இந்த அறிவுதான் என் வாழ்நாள் முழுவதிலும் நான் உண்மை பின்பற்றி வருவதற்கு, உண்மையை பற்றி கொள்வதற்கு எனக்கு காரணமாக இருக்கிறது. ரீடிங் பைபிள், இந்த மெடிடேஷன் ஆஃப் த பைபிள், இது ரெண்டும் வாழ்நாளில் கிறிஸ்தவர்கள் விடக்கூடாத ஒரு விஷயம். பைபிள் வாசிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆனால் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பைபிள் வாசிப்பார்கள், அனுதினமும் தியானிப்பார்கள். அவ்வளவுதான். உங்களுக்கே, நமக்கே, எனக்கும் உங்களுக்கும் தெரியும், நாங்கள் பைபிள் வாசிக்கவில்லை, தியானிக்கவில்லை எங்கள் வாழ்க்கையில் சொன்னால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை. யாரும் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாசிக்கிற எல்லாரும் கிறிஸ்தவர்கள், ஆனா கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கட்டாயம் வாசிப்பாங்க. அவ்வளவுதான் போய். அதனால எனக்கு வீட்டிலே ஒரு அப்பா இருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் அவரை காணும் பொழுது நான் என்ன செய்வேன்? அவர் சொல்வதை கேட்பேன், அவரோடு பேசுவேன். அப்பா இருக்கிறார், நான் அவரை பார்ப்பதும் இல்லை, அவருக்கு ஹலோ சொல்வதும் இல்லை, அவர் என்னோட பேசுவதும் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு அப்பாவுக்கும் உறவில்லை என்ற அர்த்தம். அவை நாங்கள் எவ்வளவு தூரம் கடவுளை அறிவதிலே எங்கள் நேரத்தை செலவிடுகிறோம் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. முதலாவது விஷயம், அங்கே தாவீது கடவுளை பற்றிய அறிவை பற்றி அவர் பேசும்போது அவர் சொல்லுகிற முதலாவது விஷயம், கடவுள் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். முதல் 6 வசனங்களை அங்கே நாங்கள் வாசிக்கிறோம். அவங்க சொல்கிறார், கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறேன், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவை அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன், முப்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி அந்த கரத்தை என் மேல் வைக்கிறேன். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம், எனக்கு கிட்டாத உயரமாய் இருக்கிறது. உண்மையிலே கடவுள் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். அதன் பொருள் என்ன? உண்மையிலே கர்த்தருடைய கண்கள் பூமியில் எல்லா இடங்களிலும் சுற்றி திரிகிறது. நாங்கள் போகும் இடமெல்லாம் கடவுளுடைய கண் அல்லது கடவுளுடைய அறிவு எங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறது வேதம் சொல்கிறது. அவர் இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்பதை தெளிவாக யோவான் 1 அதிகாரத்திலே நாத்தான்வேலோட சம்பவத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். நாத்தான்வேல் தன்னுடைய நண்பர்களால் இயேசுவிடத்தில் கொண்டு வரப்படும் போது இயேசு நாத்தான்வேலுக்கு சொன்னார், கபடத்தை இஸ்ரவேலன், நீ அத்திமரத்தில் இருக்கும் பொழுதே உன்னை கண்டேன் என்று சொல்கிறார். ஆனால் அவர் சகலவற்றையும் அவர் அறிகிற ஆண்டவராயிருக்கிறார். அவருடைய அறிவுக்கு அப்பாலே ஒரு காரியம் கிடையாது. ஏசாயா 46:10 சொல்கிறார், அந்தத்தில் இருப்பதை ஆதி முதல் நீர் அறிந்திருக்கிறீர். காரணம் என்னவென்று சொன்னால், நீர் அந்தத்தில் நடக்க வேண்டிய எல்லாவற்றையும் நீரே திட்டமிட்டிருக்கிறார். உங்களுடைய அறிவுக்கு வெளியிலான ஒரு விஷயம் இந்த பூமியிலே நடப்பது கிடையாது. சங்கீதம் 145 சொல்கிறது, அவருடைய அறிவு அளவில்லாதது, அவர் சகலவற்றையும் அறிகிற ஆண்டவர். அதைத்தான் சங்கீதக்காரன் இங்கே தாவீது வெளிப்படுத்துகிறார், சொல்லுகிறார். ஆனால் கடவுளுடைய இந்த அறிவு, கடவுள் சகலவற்றையும் அறிகிறார் என்ற அறிவு, உண்மையிலே அது அந்த அறிவு எனக்கு சொல்லுகிற உண்மை என்ன? அது எனக்கு சொல்லுகிற உண்மை என்னவென்று சொன்னால், கடவுள் என்னை குறித்த சகலவற்றையும் அறிகிறார். அங்கேதான் நாங்கள் தாவீது தன்னுடைய இறையியலை பிரயோகிப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஏன்னா நாங்கள் இறையியல் அறிகிறோம், ஆனால் இறையியலை மற்றவருடைய வாழ்க்கையில நாங்கள் பிரயோகிக்க முயற்சிக்கிறோம். கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறார், அவன் அப்படி இருக்கிறான். கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறார், அவன் அப்படி வாழ்கிறான். கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறார், இவன் இப்படி இருக்கிறான். கடவுள் அப்படி சொல்லுகிறார், திருச்சபை இப்படி இருக்கிறார். ஆனால் தாவீது என்ன சொல்கிறார்? கடவுளை பற்றி அவனுடைய அறிவு, அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அதை பிரயோகிக்கிறார். He applies the knowledge of God in his personal life, private and public life, his personal life. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே அந்த அறிவை அவன் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கடவுளை அறிகின்ற அறிவை அங்கே சொல்கிறார், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். நாங்கள் 2 விஷயத்தை அவங்க சொல்றார். நான் எங்கே இருக்கிறேன் என்றதை நீர் அறிகிறீர், நான் அங்கே இருக்கிறேனா இல்லையா என்பதையும் நீர் அறிகிறீர். நாங்கள் இங்கே இருக்கிறதையும் அவர் அறிகிறார், நாங்கள் உண்மையில் இங்கே இருக்கிறோமா இல்லையா என்பதையும் அவர் அறிகிறார். நாம் இங்கே இருக்கிறோம், பிசிக்கல் இருக்கிறோம், ஆனால் எங்கள் நினைவுகள் இங்கே இல்லை. நீர் நான் எங்கே இருக்கிறேன் என்பதையும் அறிகிறேன் பிசிக்கலி, ஆனால் என் நினைவுகள் எங்கே என்னவா இருக்கிறது என்பதை நீர் அறிகிறேன்.
உண்மையிலே எங்கள் நினைவுகளை எல்லாம் கர்த்தர் அறிகிறார். யோசித்து பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமானது அந்த அறிவு. நம்ம யோசிக்கிறோம், நான் யோசிக்கிறேன். அதனால தான் இயேசுக்கு சொன்ன ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறவனும் தன் உள்ளத்திலே அவன் விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு சொல்லுகிறார். எங்களுடைய நினைவுகள் நான்கிற மனுஷனினுடைய சிந்தனையில் இருந்து வருகிறது. இந்த சிந்தனையின் பேட்டர்ன் என்ன என்பதை கடவுள் அறிகிறார். We have to be careful about our thinking pattern. நாங்கள் கிறிஸ்தவர்களாக நாங்கள் யோசிக்கிற முறை குறித்து நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நான் என்ன விஷயங்களை யோசிக்கிறேன், நான் யோசிக்கிற விஷயங்கள் கடவுளுடைய வார்த்தைக்கும் அவருடைய பரிசுத்தத்துக்கும் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற உலகத்தின் என்னுடைய அழைப்புக்கும் சரியாக இருக்கிறதா நான் யோசிக்கிற விஷயங்கள். பிகாஸ் என்றால் நாங்கள் செய்கிற விஷயங்களை மக்கள் பார்க்கிறார்கள், பல மக்கள் பாராட்டுகிறார்கள். அவர் ஒரு மிகச்சிறந்த நல்ல மனுஷன், அவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர், அவர் நேர்மையானவர், அவர் சிறந்த கொடையாளி. மக்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறார். ஆனால் எங்களுடைய இச்சைகளை அல்லது நாங்கள் ஏன் ஒரு விஷயத்தை செய்கிறோம் என்பதை, நாங்கள் என்ன யோசிக்கிறோம் அதை செய்யும் போது என்பதை எல்லாம் கடவுள் அறிகிறார். அப்படின்னா எங்களுடைய சிந்தை தூய்மையா இருக்க வேண்டும் என்று தாவீது அங்கே காண்பிக்கிறார். கடவுள் எங்கள் சிந்தையை பார்க்கிறார். நாங்கள் யோசிக்கிற முறை வேதபூர்வமாக இருக்கிறதா என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். நாங்கள் யோசிக்கிற முறை கடவுளுடைய பரிசுத்தத்துக்கு சரியானதா இருக்கிறதா யோசிக்க வேண்டும். பல நேரங்களிலே நாங்கள் 10 ரூபா கொடுக்கிறது கூட அவர்கிட்ட 50 ரூபா எடுக்கிறதுக்காக இருக்கும். எங்களுடைய தான தர்மம் கூட ஏதாவது ஒரு நோக்கம் கொண்டதாக இருக்கும். அதனால்தான் 4 பேருக்கான தான தர்மத்தை செய்யும் பொழுது உங்கள் நோக்கம் சரியானதில்லை என்பதை கடவுள் தெளிவாக காண்பிக்கிறார். மத்தேயு அவர் மலைப்பிரசங்கத்தில் அவர் சொன்னார், நீங்கள் மனிதர் காண வேண்டும் என்பதற்காகத்தான் செய்கிறீர்கள். என்றால் நீங்கள் கடவுளால் வருகின்ற மகிமையை அல்ல, மனிதர்களால் கிடைக்கக்கூடிய மகிமைக்காக நீங்கள் சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்கிறார். கடவுள் எங்களுடைய நினைவுகளை அறிகிறார். எங்கள் நினைவுகள் தூய்மையா இருக்கிறதா என்பதை கடவுள் பார்க்கிறார். நாங்கள் இங்கே ஆராதனைக்கு நாங்கள் இருக்கும் பொழுது கூட, நாங்கள் பிரசங்கம் போய் கொண்டிருக்கும் பொழுது கூட, நாங்கள் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை, தீமையான விஷயத்தை, அசுத்தமான விஷயத்தை கூட யோசித்துக் கொண்டிருக்கலாம். நாங்கள் யாரும் இதை பார்க்க முடியாது, ஆனால் கடவுள் பார்க்கிறார். கடவுள் சகலவற்றையும் அறிகிறார். அதன் பொருள் என்னவென்றால், கடவுள் என்னை குறித்த சகலவற்றையும் அறிகிறார். That's where we have to apply the knowledge of God first. அங்குதான் நாங்கள் முதலாவது கடவுளை பற்றி எங்களுடைய அறிவை நாங்கள் பயன்படுத்துவோம். கடவுள் சகலவற்றையும் அறிகிறார். So what? He knows me. He knows everything of me. என்னை பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் அறிகிறார். நான் செய்வதை மட்டுமல்ல, நான் இருப்பது, நடப்பது, எங்கே வாழ்கிறேன் என்பதை மட்டுமல்ல, நான் எவ்விதமாய் யோசிக்கிறேன் என்பதையும் அறிகிறார். மை திங்கிங் பேட்டர்ன், நான் ஏன் அப்படி யோசிக்கிறேன் என்பதை அவர் அறிகிறார். சொல்கிறார், அங்கே தாவீது சொல்கிறார், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நான் எங்கே ஏன் போகிறேன் என்பது எல்லாம் உமக்கு தெரியும். உமக்கு மறைவாக ஒன்றும் கிடையாது. என் நாவில் சொல் பரவாவதற்கு முன்னமே இதோ கர்த்தாவை அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். நான் என்ன பேச போகிறேன் என்பதை நீர் உமக்கு தெரியும். நான் பேசுவதற்கு முன்பாக அந்த வார்த்தைகள் எல்லாம் உமக்கு தெரியும். What an amazing knowledge. கடவுளுடைய அறிவு எவ்வளவு ஆச்சரியமானது. அதான் தாவீது யோசிக்கும் போது, இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமா இருக்குது, என்னால் புரிந்து கொள்ள முடியாதா இருக்குது. எப்படி ஒருவருக்கு இதெல்லாம் தெரிய முடியும்? Because you are God, you are a sovereign God. சர்வ ஏக சக்கராதிபதியான God, கடவுள் யாவே, என்றென்றும் இருக்கிறதும் எல்லாவற்றையும் அறிகிறதுமான கடவுள் நம்முடைய கடவுள். அவை அது எவ்வளவு தூரம் என்னுடைய வாழ்க்கையை பாதிக்க வேண்டும், நான் எப்படி யோசிக்கிறேன் என்பதை, நான் எங்கே வாழ விரும்புகிறேன் என்பதை, நான் யாரோடு நான் உறவு கொள்கிறேன் என்பதை, நான் எதற்காக ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்பதை, why I am doing these things, நான் அதை கேட்க வேண்டும். நான் ஏன் செய்கிறேன், நான் இந்த காரியத்தை செய்கிற நோக்கம் தூய்மையானதாக இருக்கிறதா, செய்வது மட்டுமல்ல செய்யும் நோக்கம் தூய்மையானதா இருக்கிறதா என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். கடவுள் எங்களுடைய இன்டென்ஷன்ஸை அறிகிறார். Say God knows our intention. கடவுள் எங்களுடைய நோக்கங்களை எல்லாம் அறிகிறார். நாங்கள் ஏன் எதை செய்கிறோம் என்பது மட்டுமல்ல, எதை செய்கிறோமோ அதைத்தான் மக்கள் காண்கிறார்கள். நாங்கள் ஏன் இதையெல்லாம் செய்கிறோம் என்பதை எல்லாம் கடவுள் காண்கிறார். கடவுள் சகலவற்றையும் அறிகிறார் என்பதனுடைய நடைமுறை பொருள் முதலாவது அதுதான். This is the first practical meaning of the omniscience of God. கடவுள் சகலவற்றையும் அறிகிறார். எங்களுடைய கடவுள் நாங்கள் சொல்லும் பொழுது அதனுடைய முதலாவது பொருள் என்னவென்று சொன்னால், He knows everything of me. என்னை குறித்த எல்லாவற்றையும் அவர் அறிகிறார். எல்லாவற்றையும் அவர் அறிகிறார். அவருக்கு மறைவாக ஒன்றும் கிடையாது. நான் செய்வதை மட்டுமல்ல, ஏன் செய்கிறேன் என்பதை அறிகிறார். அது மட்டுமல்ல, 5ஆம் வசனத்தில் சொல்கிறார்,
முற்புறத்திலும் பிற்புறத்திலும் மீது என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறேன். As a children of God, நான் உம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும் உம்மிடத்தில் காண்பதும் என்ன? நீர் எனது செயற்பாடுகள் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறேன். I am under your control. I can do everything as I want. விருப்பமான மாதிரி எல்லாத்தையும் செய்ய இயலாது. You are there. உமக்கு எல்லாம் என்னை பற்றி தெரியுது. உமது கரத்தை நீர் என் மீது வைக்கிறீர். அதாவது உம்முடைய வழிகாட்டுதல், நீரே எனக்கு வழிகாட்டியா இருக்கிறேன். அதனாலதான் என்னுடைய திங்கிங் பேட்டர்ன் படி நான் போக முடியாதபடி நீர் என்னை தடுக்குகிறேன். என் நினைவுகளை நீர் காண்கிறீர். என்னுடைய நினைவுகளை நீர் மாற்றுகிறீர். என் நினைவுகள் தூய்மையற்றதாக இருக்கும் பொழுது உம்முடைய கரம் என்னை நிரக்குகிறது, என்னை கண்ட்ரோல் பண்ணுகிறது. வித்வுட் திஸ் ஹெல்ப், இந்த ஆச்சரியமான கடவுளுடைய செயற்பாடு இல்லாவிட்டால் நாங்கள் எங்களுடைய விருப்பம் போல செயற்பட அனுமதிக்கப்படுவோம் சொன்னால் நாங்கள் ஒரு எந்த துன்மார்க்கரையும் போலதான் நாங்களும் இருப்போம். யோசித்து பாருங்க. எங்களுடைய சிந்தனையின்படியே நாங்கள் போக விடப்படுவோம் சொன்னால், எங்களுடைய இன்டென்ஷன் படியே நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய அனுமதிக்கப்பட்டார். உலகத்தில் வாழும் எந்த துன்மார்க்கருக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்காது. ஆனால் ஒரு உடன்படிக்கையின் மகனாக தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அப்ப அவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நீர் இதையெல்லாம் அறிவது எனக்கு ஒரு உண்மை குறித்த இந்த அறிவு எனக்கு பெரும் பயத்தை, ஒரு பயபக்தியை உண்டு பண்ணுவது மட்டுமல்ல, எனக்கு ஒரு நம்பிக்கையும் தருகிறது. என்னவென்று சொன்னால், நீர் என்னை கண்ட்ரோல் பண்ணுகிறீர். அப்படின்னு சொன்னால் நீர் என்னுடைய திங்கிங் பேட்டர்ன் மோசமா இருக்கும் பொழுது இது தவறு, இதிலே நடக்காதே, இந்த வழியை விட்டு நீர் விலகு என்று சொல்லி நீர் என்னோடு இடைப்படுகிறேன். நீர் என் வழிகாட்டியாக இருக்கிறீர். நீர் என்னை தான் தோண்டித்தனமாக என்னுடைய விருப்பப்படி நான் போவதற்கு நீர் அனுமதிப்பதில்லை. பிகாஸ் யூ நோ மீ. உமக்கு என்னை தெரிகிறது. என்னுடைய சிந்தனை முறைகள், என்னுடைய நினைவுகள், என்னுடைய வாயின் வார்த்தைகள், அது பிறப்பதற்கு முன்பதாக எல்லாம் அது சரிகிறது மக்கள். அதன் விளைவாக நீர் என்ன செய்கிறீர்? நீர் எனக்கு ஒரு பெரிய உதவியை செய்கிறீர், ஒரு பெரிய கிருபையை காண்பிக்கிறீர். என்னது? உம்முடைய கரத்தை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உம் கரத்தை என் மேல் வைக்கிறீர். அவருடைய கரம் என்பது அங்கே அவருடைய வழிகாட்டுதலை குறிப்பிடுகிறது. அவருடைய கரம். அதனால்தான் என்னிடத்தில் சங்கீதம் சொல்கிறது, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற மெல்லிய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். அதனால்தான் வேத வாசிப்பு முக்கியமானது. அதனால்தான் மெடிடேஷன் முக்கியமானது. என்ன அவைதான் என்ன செய்கிறது? எங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் மோசமாகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து எங்களுக்கு இது தப்பு நீ யோசிக்கிறதுன்னு சொல்லுகிறார். அதான் அவர் உம் கரம் என்னை வழிகாட்டுகிறார் என்பதனுடைய பொருள் அதுதான். அதனாலதான் வேத வாசிப்பு, வேத தியானிப்பு அனுதினமும் ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் ஒருவனும் இந்த பூமியிலே கிறிஸ்தவனாக வாழ முடியாது. வீழ்ச்சி அடைந்த பூமியிலே ஒருவன் கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் சொன்னால் அவன் கடவுளை அறிய வேண்டும். அந்த அறிவை அவன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அப்ளை பண்ண வேண்டும். நோயிங் தியாலஜி, டூயிங் தியாலஜி ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. நாங்கள் கடவுளை வேதத்தில் இருந்து அறிய வேண்டும். அந்த அறிவை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பிரயோகிக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் இந்த பூமியிலே கடவுளுக்கு பக்தி உள்ளவர்களாய் நாங்கள் வாழ முடியும். இல்லாவிட்டால் எங்கள் இஷ்டத்துக்கு விடப்படுவோம் என்று சொன்னால் நாங்கள் மற்ற துன்மார்களை போலதான் நாங்கள் இருப்போம். Say how awesome to think. அதாவது எவ்வளவு ஒரு பயங்கரம் இதை யோசிப்பது. என் நினைவுகளை எல்லாம் அவர் அறிகிறார். நான் எதையாவது தீமையாய் யோசிக்கும் போது இதைத்தான் நான் யோசிக்க வேண்டும். நாங்கள் தீமையாய் திட்டங்கள் செய்யும் போது எத்தனை தடவை நாங்கள் மற்றவனை மட்டம் தட்டுவதற்கு திட்டம் செய்திருக்கிறோம். எத்தனை தடவை மற்றவனை குறித்து கேவலமாய் நாங்கள் யோசித்திருக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகள் எத்தனை தடவை எங்களுடைய திங்கிங் பேட்டர்னும் எங்களுடைய செயற்பாடும் ஒன்று கொண்டு முரணாக இருந்திருக்கிறது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, மோனையான் ஒரு ஐயா இருந்தார் இந்தியாவில் பெத்தேல். அவர் சொல்லுவார், அழுவாரோடு அழலாம் தம்பி, ஆனால் சிரிப்பாரோடு சிரிக்கிறவங்க ரொம்ப குறைவு. ஏன்னா பொறாமை ஒரு பெரிய வியாதி மனுஷனுக்கு. ஒரு செத்து விட்டு போனா எல்லாம் அழுவாங்க. என்ன பார்த்தா நமக்கு அழுக வந்துடும். அம்மா செத்து போச்சா, எனக்கு இந்த அம்மா நினைவு வந்துடும், நம்மளும் அழுதுருவோம். அழுவாரோடு அழலாம், ஆனால் மகிழ்வாரோடு மகிழ்வார். இப்ப நம்ம என்ன பேர், மகள்ற பேர் என்னம்மா, ரேஸ்மா. ரேஸ்மா ஒரு வீட்டுக்கு போய் சொல்றா, அக்கா நான் 9A எடுத்துட்டேன். அவர் ஆசாத்தி, நீ எடுக்காம யாரடி எடுப்பா, நீ எடுக்க முடியும், எக்ஸாம் எழுதுன்னு எனக்கு தெரியும், நீ எடுப்பான்னு ரெண்டு வாழ்த்திடுவாங்க. ரேஸ்மாங்க போல வந்துட்டா பிடித்தி கெடுக்குது. இவன் மட்டும் 9A, ஊர்ல எத்தனை பேர் எடுத்திருக்கான், இவதான் 9A போனப்புறம். இதான் மனுஷன், அவன் மண்டையில் இருப்ப இதுதான். கடவுள் எல்லாவற்றையும் அறிகிறார். எங்களுடைய சிந்தையில் என்ன இருக்கு என்பதையும் அவர் அறிகிறார். நாங்கள் ஏன் ஒரு விஷயத்தை செய்கிறோம் என்பதை கடவுள் அறிகிறார். நான் செய்வதை மட்டும்தான் மக்கள் பார்க்கிறார். அது எவ்வளவு பயத்தை எனக்கு தர வேண்டும்,
எவ்வளவு கவனத்தை நான் செய்வதில் மட்டுமல்ல, நான் சிந்திக்கிற முறை குறித்து நாங்கள் எவ்வளவு கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கு என்பதை யோசித்து பாருங்கள். கடவுள் சகலவற்றையும் அறிகிறார். நாங்கள் பல நேரங்களில் நாங்கள் எங்களுடைய மனிதர்களாக நாங்கள் திருடர்களாக சிந்திக்கிறோம். எல்லாரையும் திருடராக பார்க்கிறோம். எல்லாத்தையும் லாபம் வச்சு யோசிக்கிறோம். இவனுக்காக என்ன செய்தாலும் அதுல லாபம் வரும் யோசிக்கிறோம். எல்லாரையும் குற்றவாளியாக நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் தாவீது இங்கே எங்களுக்கு காண்பிக்கிறான், where do we going to apply our theology, our knowledge of God? நாங்கள் அறிகின்ற கடவுளை குறித்த அறிவை எங்கே பிரயோகிக்க போறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. முதலாவது நாங்கள் அதை பிரயோகிக்க வேண்டிய இடம் என்னுடைய சொந்த வாழ்க்கை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நான் சிந்திக்கிற முறை, நான் செயற்படுகிற முறை, செயற்படுவதற்கான காரணங்கள் இவை தூய்மையாக இருக்க. கடவுள் சகலவற்றையும் அறிகிறார், காண்கிறார். அவருக்கு அவருடைய அறிவுக்கு அப்பாலே நான் ஒன்றையும் யோசிக்கவும் கூட முடியாது. இரண்டாவது விஷயம் 7 தொடக்கம் 12 வசனங்கள். அந்த வசனங்களே தாவீது கடவுளை எங்களுக்கு எங்கும் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். தி ஒம்னி பிரசன்ஸ் ஆஃப் காட். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இவர் இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். நமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. சரி, அந்த கடைசி வார்த்தை மட்டும் நமக்கு சரியாக நம்மோடு பேசும் என்று சொன்னால் நாங்கள் எத்தனை பாவங்களிலிருந்து நாங்கள் விடுபட முடியும். நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், இருள நம்ம செய்துட்டா ஒரு தடவை பார்க்கல நினைக்கிறோம். யோசிச்சு பாருங்க. ஆனா அங்கே தாவீது என்ன சொல்கிறார், அவருடைய சமூகம் எங்கும் உள்ளது. அவளது பார்வைக்கு மட்டுமல்ல, ஒரு சமூகத்துக்கு மறைந்து விலகி நான் ஒரு இடத்துக்கும் போக முடியாது. எரேமியா புத்தகம் 23ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களே அங்கே எரேமியா சொல்கிறார், எவனாவது தன்னை நான் காணாதபடிக்கு தன்னை மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமா? நான் காணாதபடிக்கு எவனாவது ஒரு மறைவிடத்தில் போய் ஒளித்துக் கொள்ள கூடுமா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர். I fill the whole universe. I fill the heaven and the earth. நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர். எந்த இடத்திலும் என்னுடைய பிரசன்னமற்ற இடம் என்று ஒன்று கிடையாது. Even the hell, there is the presence of God. அதான் அங்கே தாவீது அடுத்த வசனங்களை தெளிவாய் காண்பிக்கிறார். ஏன்னா கடவுளுக்கு மறைவாக நாங்கள் கடவுளுக்கு மறைந்து போகக்கூடிய இடம் என்று ஒன்று கிடையாது. ஜோனாவுடைய சம்பவத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். யோனாவை கடவுள் நினிவேக்கு போய் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று அழைத்தார். நினிவே இஸ்ரேலுக்கு வலது பக்கமாக ஒரு 600 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்ற ஒரு அசீரிய தலைநகரம். யோனாவுக்கு தெரியும், ஒரு தீர்க்கதரிசியாக அவர் வேறு சில புத்தகங்களையும் படித்திருக்கலாம். அவர் நினிவே அழிந்து போக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் தெரியும் அவருக்கு நினிவே ஒரு காலத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக வரும், அவர்களுக்கு எதிராக திரும்பும் என்று தெரியும். எனவே ஜோனா கடவுளுடைய சமூகத்தை விட்டு விலக வேண்டும் என்று கடவுள் அவரை கிழக்கே பார்க்க போகும்படி கேட்டபோது அவர் என்ன செய்கிறார், அவர் தர்சீஸ் என்ற இடத்துக்கு போக வேண்டும். அது கிட்டத்தட்ட ரோமுக்கு அங்கால இருக்கின்ற ஒரு இடம், அங்கே போக வேண்டும் என்று சொல்லி அவர் ஜோப்பாவுக்கு போய் ஒரு படகை பிடிக்கிறார். கடைசியிலே யோனா கடவுளுக்கு விலகி அவருடைய பிரசனத்துக்கு விலகி ஓட வேண்டும் என்று தீர்மானித்து ஓடிய யோனாவுக்கு என்ன தெரிய வந்தது, நான் மீனின் வயிற்றில் இருந்தாலும் கடவுள் அங்கே இருக்கிறார். நான் மீனின் வயிற்றுக்குள் இருந்தாலும் கடவுளுடைய பிரசனத்தில் இருந்து நான் விலகி செல்ல முடியாது. அவன் அங்கே கடவுளிடத்தில் ஜெபம் பண்ணுவதாக நாங்கள் வாசிக்கிறோம். அவே கடவுளுடைய சமூகம் நான் இருக்கிற எந்த இடத்திலும் இருக்கிறது. That's the application of that understanding. கடவுள் எங்கும் இருக்கிறார். பொருள் என்ன, நான் வாழும் இருக்கும் எந்த இடத்திலும் கடவுள் அங்கே இருக்கிறார். கடவுளுக்கு மறைவாக நான் எங்கும் போக முடியாது. அங்க சொல்ற, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறேன். நான் விடிய காலத்து செட்டைகள் எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கையனை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். அவை 4 திசையிலும் நான் எங்கேயும் போக முடியாது. 4 திசையில நான் எந்த திசைக்கு எவ்வளவு தூரம் பயணித்தாலும், நான் அங்கே சொல்கிறார், விடியற்காலத்து செட்டையில் எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினால் நான் எவ்வளவு தூரம் எந்த திசையில் பயணித்தாலும் உமது சமூகத்தை விட்டு நான் விலகி செல்ல முடியாது. அது மாத்திரமல்ல, அவர் அங்கே சொல்வார், அவங்க நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறேன், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறேன். பொருள் என்ன, நான் ஒரு கிறிஸ்தவனாக மரிக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம், நான் உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறேன். அல்லது ஒரு அவிசுவாசியாய் ஒருவன் மரித்து அவன் நரகத்துக்கு போகலாம்.
ஒருவன் பரலோகத்துக்கு போனா என்ன, நரகத்துக்கு போனான கடவுள் சமூகத்தை விட்டு அவன் உள்ளே போக முடியாது. அங்கேயும் கடவுள் சமூகம் இருக்கிறது. நரகத்திலும் கடவுளுடைய பரிசுத்தம் தான் ஆட்சி செய்கிறது, அவருடைய கோவாக்கினை தான் ஆட்சி செய்கிறது. கடவுள் சமூகத்தை விட்டு எங்கும் போக முடியாது. நாங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையில் மட்டுமல்ல, இனிவரும் நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய பிரசனத்தை போக முடியும். ரெண்டு விஷயத்தை சொல்றார். இந்த ஸ்பேன் ஆஃப் லைஃப், என்னுடைய வாழ்க்கையின் வட்டத்திலும் நான் எங்கும் போக முடியாது உங்களுடைய பிரசனத்தை விட்டு. இப்பொழுது இருக்கிற வாழ்க்கையிலும் சரி, அல்லது மரணத்துக்கு புறான வாழ்க்கையாலும் சரி, உங்களுடைய பிரசனத்தை விட்டு நான் போக முடியாது. அல்லது எந்த 4 திசையில் நான் யோசித்தாலும் கூட உங்களுடைய பிரசனத்தை விட்டு நான் எங்கும் போக முடியாது. There is no place to hide from you. உண்மையிலே இந்த அறிவு எவ்வளவு ஆச்சரியமானது, யோசித்து பார். There is no hiding place. பல நேரங்களில் நாங்கள் என்ன யோசிக்கிறோம், கடவுளுக்கு மறைவாக சில விஷயங்களை செய்து விடலாம் யோசிக்கிறோம். அதுதான் தாவீது எங்கே சொல்கிறார், நான் உமக்கு மறைவாக ஒன்றையும் செய்து விட முடியாது. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். Say it is dark for me, not for you, because you are the one who created the light and dark. ஏன்னா இரவு என்பது எனக்கு தான், உமக்கு கிடையாது. நீர் இரவையும் பகலையும் படைத்தவர். கடவுள் தான் இரவையும் பகலையும் படைத்தார். இரவும் கடவுளால் தான் படைக்கப்பட்டது. அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சங்கீதங்கள் ஏன் கடவுள் பகலையும் இரவையும் படைத்தார் என்பதை அவர் தெளிவாக சங்கீதங்கள் கொண்டாடுகிறது. சொல்கிறது, பகலிலே மனிதர்கள் வேலைக்கு போகிறார்கள், அவர்கள் தங்கள் வேலை முடிந்து வீடுகளை அடையும் பொழுது மிருகங்களும் பறவைகளும் அவை வெளியே தங்களுடைய உணவுக்காக அலைய ஆரம்பிக்கின்றன. There's a pattern of life. The creation has a pattern. There's a purpose. கடவுள் தான் அனைத்தையும் படைத்திருக்கிறார். அவருக்கு இருள் என்று ஒன்று கிடையாது. ஆனால் எங்களுடைய அறிவு என்ன சொல்லுது, இது எனக்கு இருளா இருக்கிறதுனாலே யாருக்கும் தெரியாது யோசிக்கிறோம். அது தவறு என்பதை அங்கே தாவீது காட்டுகிறார். ஆனால் இந்த சங்கீதத்தில் இருக்கிற இன்னொரு ஆச்சரியமான நன்மையான விஷயம், அந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கு பிறகும், குறிப்பா இந்த செக்ஷனுக்கு பிறகும் கூட பாருங்க, திரும்ப சொல்கிறார், நீ உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்த, இரவும் பகலை போல் வெளிச்சமா இருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சம். சரி, அங்கே 10ஆம் வசனம், அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் போது வலதுகரம் என்னை பிடிக்கும். There is no escape from you. நான் எந்த திசையில பயணித்தாலும் சரி, அல்லது நான் மரித்த பிற்பாடு ஒரு இடத்துக்கு, வானத்துக்கு பாதாளத்துக்கு போற மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் நிச்சயமாய் தான் பரலோகத்துக்கு போவதை சுவாசித்த ஒரு மனிதன். ஆனால் நான் மரணத்துக்கு என்னுடைய ஸ்பேன் ஆஃப் லைஃப்ல நான் இங்க இருக்கிற வாழ்க்கை என்றாலும் சரி, இனி வரும் வாழ்க்கை என்றாலும் சரி, அல்லது இப்பொழுதுள்ள வாழ்க்கையில் 4 திசையில் நான் எங்கே இருந்தாலும் நீர் அங்கே இருக்கிறேன். ஒரு பிரசன்னத்துக்கு நான் மறைந்து வாழ முடியாது. ஒரு பிரசன்னத்துக்கு ஒளிந்து நான் எதையும் செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் அவங்க சொல்கிறார். கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். பொருள் என்னன்னு சொன்னால், நான் இருக்கிற எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறார். அதுதான் அதனுடைய முதலாவது பொருள். That is the first practical meaning of the word, of the knowledge. கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார். அதனுடைய முதன்மையான பொருள் என்னவென்றால், நான் இருக்கிற எவ்விடத்திலும் அவர் இருக்கிறார். அவருக்கு ஒளித்து நான் ஒன்றையும் செய்ய முடியாது. There is no hiding place. இதைத்தான் தாவீது இங்கே காண்பிக்கிறார். அதனால்தான் இயேசு லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நீங்கள் இருளில் பேசுவது அங்கே வெளிச்சத்தில் கேட்கப்படும் என்று சொன்னார். என்றால் நீங்கள் இருளில் பேசலாம், நீங்கள் இருளில் ஒரு காரியத்தை செய்யலாம். ஆனால் இருளில் செய்வதனால் நீங்கள் யாருக்கும் மறைவாக செய்வதாக நீங்கள் யோசிக்கலாம், கிடையாது. அது கடவுளுக்கு தெரியும். கடவுள் தீர்மானித்தால் எல்லாருக்கும் தெரியும். இதுதான் அங்கே இயேசு தெளிவாய் காண்பிக்கிறார். உண்மையிலே நாங்கள் விசுவாசிக்கிறோமா, கடவுள் எங்கேயும் இருக்கிறார், நான் அவருக்கு ஒளிந்து நான் ஒரு இடத்திலும் செல்ல முடியாது, ஒன்றையும் செய்ய முடியாது. There is no darkness or light for God, because he created the light and dark. அவர்தான் வெளிச்சத்தையும் இருளையும் படைத்தவர். அவருக்கு இருள் வெளிச்சம் என்று வித்தியாசம் கிடையாது. அவர் நாங்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறார். இனி எங்கே போக வேண்டும் என்பதை அவர் தீர்மானித்திருக்கிறார். அவருக்கு மறைவாக நாங்கள் இந்த உலகத்திலும் இனி வரும் வாழ்விலும் கூட ஒரு இடத்துக்கும் செல்வதில்லை. அப்படின்னு சொன்னால் நாங்கள் எவ்வளவு பயபக்தியோடும் நம்பிக்கையோடும் அவருடைய சமூகத்தை நாடி வர வேண்டும். நாங்கள் அடுத்த கிழமை இதனுடைய இன்னொரு செக்ஷனை நாங்கள் பேசலாம், 2வது பிரசங்கத்தை. அவங்களை நாங்கள் ஆய்வு செய்து பார்ப்போம். Where do we learn our theology? Where do we apply our theology? நாங்கள் எங்கே எங்கள் இறையியலை கற்கிறோம்? இறைவனுடைய அறிவை நாங்கள் எங்கிருந்து கற்றுக்கொள்கிறோம்? அந்த அறிவை நாங்கள் எங்கே பிரயோகிக்கிறோம்? இது ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரெண்டுமே முதன்மையான கேள்விகள். தாவீது எங்கே தன்னுடைய இறைவனை பற்றி அறிவை கற்றுக்கொண்டார்? அவர் வேதாமத்திலிருந்து கற்றுக்கொள்வார். முதன்மையாக தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் இடைப்பட்ட முறைமைகள் இருந்து, கடவுளுடைய சிருஷ்டிப்பில் இருந்து. சங்கீதம் 19 வாசிக்கிறோம், நம்முடைய சிருஷ்டிப்பும் உண்மை குறித்து பேசுகிறதாவே அந்த சிருஷ்டிப்பையும் வேதத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது கடவுளுடைய மாபெரிய அந்த நிலையை தாவீது நினைவு கூறுகிறார். கடவுளிடத்தில் அவர் நீரே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் என்று அவர் கெஞ்சுகிறார். என்னால் நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், நீர் எல்லாவற்றையும் நீர் அறிகிறீர், என்னை குறித்து எல்லாவற்றையும் அறிகிறேன்.
நீர் எல்லாவற்றையும் காண்கிறீர், நான் என்னை குறித்து எல்லாவற்றையும் நீர் காண்கிறேன். இதுதான் அவருடைய பிரயோகம், அவருடைய நம்பிக்கை. அது வெறுமனே ஒரு பயபக்தியை உண்டு பண்ணுகிற ஒரு ஆச்சரியமான அறிவு மட்டுமல்ல, அது மிகுந்த நம்பிக்கை அவருக்கு கொடுக்கிற அறிவு. என்றால் நீர் எல்லாவற்றையும் அறிவதனாலே நீர் என்ன செய்வீர்? நீர் எல்லா பக்கத்திலும் வந்து என்னை நெருக்கி உடைய கரத்தை வைத்து நீ நடத்துவீர். நான் சரியா தவறான முறைகளில் சிந்திக்காதபடி என்னுடைய சிந்தனை முறைகளை எல்லாம் நீர் கட்டுப்படுத்துவீர். எவ்வளவு பெரிய நம்பிக்கை தாவீது கண்டு யோசித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, நீர் எல்லாவற்றையும் காண்கிறீராகவே என்னை குறித்து எல்லாவற்றையும் நீர் காண்கிறீர். உமது கரம், நான் எங்கே போனாலும் உமது கரம் என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். உமது கரம் என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும் என்று சொல்லும் பொழுது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுடைய வலது கரத்தை பிடிப்பது போல கடவுள் எவ்வளவு ஆச்சரியமான ஒரு தகப்பன் நமக்கு. அவரை நம்பி இருக்கிற மக்களுக்கு, அவரை குறித்து இந்த அறிவு நிமித்தமாக அவரையே சரணடைகிற அவருடைய பக்தர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கைக்குரிய கடவுள் என்பதை அங்கே தாவீது நினைவு கூறுகிறார். நம்முடைய வலது கரம் என்னை பிடிக்கும். எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய வலது கரத்தால் பிடித்து நடத்துகிறார், அவ்விதமாக நீர் என்னை நடத்துவேன். நான் உண்மை விட்டு விலகிச் செல்லாதபடிக்கு, நான் உண்மை விலகிச் செல்ல முடியாது, ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தைகளை விட்டு விலகி வாழ வேண்டும் என்று நான் முயற்சிக்கிற பொழுதெல்லாம் ஆச்சரியமான உம்முடைய அந்த அறிவும் ஆச்சரியமான அந்த நம்முடைய பிரசன்னமும் என்னை எப்பொழுதும் கரம் பிடித்து நடத்துகிறதா இருக்கிறது. உண்மையில் எங்களுக்கு அவ்விதமான பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருப்பது எவ்வளவு கிருபை என்பதை யோசித்து பாருங்கள். நாங்கள் இருந்து இறுதி ஜெபத்துக்காக கடந்து செல்வோம்.